அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதில பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, காளி ஏவல் பூஜை. அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு பிரிக்கிறதுக்கு தனித்தனியா பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம கரெக்டான முறையில ஒரு 7 நாளைக்குள்ள அந்த விஷயத்த முடிக்கணும்காண்டி, காளிய வச்சு நம்ம ஏவல் கட்டுறோம். இந்த ஏவல் கட்டுற பூஜை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அவங்க கேஸ் குடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேஸ் எடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கேஸுமே எடுக்கிறது இல்ல. அதுல முக்கியமான கேஸ தான் எடுத்து நம்ம பண்றது. இன்னைக்கு நம்மள்ட்ட கேஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. விரும்பியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, விரும்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாந்திரீக விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போலருக்கு. அந்த பொண்ணுகிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 பவுன் நகையே அப்படியே வாங்கி 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 பணமும் காசு வாங்கி, அந்த பொண்ணு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருந்திருக்குது. அது ஐடில வேலை பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, நகையெல்லாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே வாங்கி வாங்கி கொடுக்கவும், அந்த பொண்ணும் அவங்க என்னன்னு தெரியாம இருக்க வரைக்கும் 35 பவுன் நகையுமே காசு எப்படி காசு கொடுத்துருச்சு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த அம்மாவுக்கு கேட்க கொடுக்க கேட்க கொடுக்க இப்படித்தான் இருந்திருக்கு. இந்த அம்மா என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, சரி நம்ம கணவர் தானே வர போறாரு, சரி நம்மளுக்கு தானே எல்லாம் பண்றாரு சொல்லிட்டு பிசினஸ் பண்ற வைக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறவெல்லாம் கடைசியில கொடுத்துட்டு, ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேச்சுவார்த்தை நிப்பாட்டினாரு. பேச்சுவார்த்தை நிப்பாட்டும் போது அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் இன்னொரு பொண்ணை விரும்பிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இந்த அம்மாவும் ஃபோன் அடிக்க வைக்கிறப்போ பேசுகிற மாதிரி பேசிட்டு என்ன இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாட்ட காசை வாங்கியாச்சு, நீ அந்த அம்மாட்ட ஒன்றுமே இல்லாமல் போது பார்த்தா டக்குன்னு விலகிறாரு. விலகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் கால்ஸ் கொண்ட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணால் எடுக்கிறது வைக்கிறேன். அப்புறமா போய் நேரில் போய் ஒன்றா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நேரில் அந்த அம்மா நேரில் பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேத்துக்குமே இடையில சண்டை சேர்ந்து இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணதான் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன், நான் இந்த இதை திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருமணத்தவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த அம்மா பேசி பார்த்துருக்குறாங்க. அவர் ஒரே முடியல, எதுக்கு அப்புறம் என்னை 5 வருஷம் லவ் பண்ணிட்டு எதுக்கு இப்படி பண்ணுற வைக்கிறேன், நான் உன்னை நம்பி இருந்தேன், இவ்வளோ காசு கொடுத்துருக்கே, சரி வேணாங்கிற, சரி விட்டு என்னோட காசை கொடு, என்கிட்ட வாங்கியிருக்கு இல்லை பணம், இவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறேன், உன்னை நம்பி தானே நான் இவ்வளோ இது நீ வருவேன்னு சொல்லி தானே இவ்வளோ கொடுத்து 10 பணம் நான் கொடுத்துருக்கேன், மேற்கொண்டு பிஸ்னஸ் பண்ணுக்க பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதே அப்பா கொடுத்த நீ எனக்கு கொடுக்கவே இல்லை, அதெல்லாம் நான் அவன்கிட்ட வாங்கவே இல்லையே அப்படின்ட்டாரு ஒரே பேச்சில். அம்மாவும் பஞ்சாயத்து வச்சு ஆளை வச்சு கேஸ் கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. எதுவுமே வாங்க முடியல. அட்டாச் எதுவுமே கிடையாது. பணம் கொடுத்ததுக்கு எதுவுமே கிடைச்சது. நகை கொடுத்ததுக்கு அட்டாச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் பார்த்துட்டு மேரேஜுக்கு இது பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா நேராக போய் அந்த பையனுடைய அம்மா அப்பாட்ட கேட்கும்போது என்ன கேட்டாமா பேசுனா, என்கிட்ட போய் இதை பேசுனியாம்மா, கல்யாணம் வச்சாச்சு, நீ நீங்கள் வர முடியாதம்மா, இங்கே தெரிஞ்சிங்கன்னா கல்யாணத்தை போட்ட முடியாதம்மா, நீ வேலை என்னமோ அதை பாருங்க அப்படின்னு அந்த பையனுடைய அப்பாவும் சொல்லிட்டாங்க. அதான் அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்லும்போது, ஐயா நான் இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிறேன், நான் யாரை நம்பணுனோ அவங்களால நடுத்தரில் நிற்கிறேன், நான் என்னென்ன பேரண்ட்ஸ்ட்டு சொல்ல முடியாது, நான் சேர்த்து வச்சதுங்க இவ்வளோ ஃபுல்லாகவே, நான் இத்தனை வருஷமாக நான் எனக்குன்னு சேர்த்து வச்சது அம்மட்டுமே, அன்னைக்கு அம்மட்டுமே நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு நான் இருக்கிறேன், அவன் தான் நான் வருவேன் மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி என்னை இது பண்ணிட்டான், நீங்கள் நடுத்தர் வாழ்கிறதா சாகுறான்னு தெரியல, நான் 2 இடத்துல கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் நியாயம் கிடைக்கல, பூஜைக்குன்னு கொடுத்துருந்தேன் கிடைக்கவே இல்லை, எனக்கு இது நியாயமே கிடைக்கிறதுக்கு மேலே நீங்கள் இது பண்ணிக்கொள்ளணும்னா சாகிறதோட வழியே இல்லை, எனக்கு என்னம்மா அவன் பண்ணித்தரன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா அவன் திருமணமே பண்ணக்கூடாது, அவன் திருமணத்துக்கு ஒரு 15 நாள் தான் இருக்குது, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, திருமணத்தை போட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா கேட்டுச்சு. அந்த அம்மாவுக்கு நியாயம் இருந்தது. திருமணம் ஏன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கிடைக்கக்கூடாதுங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, திருமணத்தையும் நிப்பாட்டணும், என்னோட காசு எனக்கு வரணும், நான் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் பண்ணலை, நான் என்னோட காசு எனக்கு வரணும், என் நகை வரணும், நான் கஷ்டப்பட்டு ஒழிச்சது அம்பட்டுமே, அதை மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் நம்ம டேரக்டாக நம்ம காலி அனுப்புறது. நான் வசியம் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏகப்பட்டதில் பணம் வைக்கலாம், மோகினியில் பண்ணலாம், வைக்கலாம், வசியம் பண்ணுறது வைக்கிறது எல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த விஷயம் பண்ணுறது ஏன்னா டக்குன்னு நடக்கக்கூடிய விஷயம் காலி அனுப்புனா தான் அந்த விஷயம் நடக்கும். அதனால தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காலி கீழே இருக்கக்கூடிய தேவதைகளோ இல்லை பேய்களோ மற்றபடி ஏதோ ஒன்று அனுப்பலாம். ஆனால் இது உடனே நடக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா காளி வச்சு அனுப்பினோம்னா அது அந்த 7 நாளைக்கு அந்த விஷயத்தை நடத்தி கொடுத்துட்டு வந்துடும். நம்ம அந்த காளியம்மா கேட்கறத கொடுத்துட்டோம்னா போதும். பூஜைக்கு தேவையான பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்டி பலகா ஒன்று எடுத்துக்கோங்க. மற்றபடி பச்சரிசி மாவில் ஒரு பாவை பிடிச்சி உருவம் பிடிச்சி நம்ம காளி உருவத்தை ரெடி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ரெடி பண்ணி, 2வது பார்த்தீங்கன்னா துர்காத்மாவுடைய சாம்பல் அதை வச்சு தான் நம்ம பண்ணுறது. முழுக்க காளியை வச்சு உள்ள ஏவல் உருவம் தான் அது. சில மிருகத்தோட ரத்தமும் சாம்பலும் சேர்த்து பிடிச்சி இது எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே செஞ்சு இது மயானத்தில் விட்டு தான் சில ரத்தம் அவங்களுக்கு கொடுத்தாத்தேன் அதோட விஷயங்கள் வேலை செய்யும். இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம பண்ணி கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 5-6 நாள்லேயே நல்ல ரிசல்ட்டு.
ஏன்னா அந்த அம்மாவே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா ஐயா நான் வந்து நடந்துருச்சு, இது வந்து நான் வீடியோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கு, இல்லைன்னா அந்த அம்மா தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இது இந்த கேஸை பத்தி நான் சொல்றேன் நான் உங்கள்கிட்ட. அதாவது முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வந்து பண்ணோன்னு பாத்தீங்க அப்படின்னா முழுமையா போய் உட்காந்துரும். அந்த அம்மா காளியம்மா போய் அவங்க எங்கே இருக்காங்களா, எங்கேலாம் இருக்கட்டும், கள்ள தாண்டியோட இருக்கட்டும், எங்கே வேணா இருந்துட்டு போட்டோம், அதுக்கு இதுக்கு பிரச்சனை கிடையாது. எங்கே இருக்கா அங்கே போயிடும் அம்மா. போய் பாத்தீங்க அப்படின்னா காளியோட விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணத்தை நிப்பாட்டி போடாத, அதை சண்டை வந்து வைக்கிறது பண்ற பிரச்சனையை மூட்டி அதை வந்து எப்படியோ அதை ஒரு வழியில் நிப்பாட்டி போடும். அதே மாதிரி தான் நிப்பாட்டுச்சு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பணத்தோட விஷயமும் அந்த நகையோட விஷயமும் அவரே வந்து கொண்டாந்து சில விஷயங்களை வந்து அவரே சொன்னி அவர் வாயாலே வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து சில விஷயம் வந்து மன்னிப்பு கேட்டு நான் வந்து சில விஷயம் எனக்கு இதாயிருச்சு அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு இதை வந்து ஏத்துக்கலாம். அந்த அம்மா வந்து எனக்கு வந்து இது மட்டும் தான் போதுங்கய்யா, அதனால நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் 2 இடத்துல கொடுத்தனால தான் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு வந்து உங்க முழுமை இன்னைக்கு நம்புறேன் நான், எனக்கு வந்து என்னுடைய பொருள் கிடைச்சாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய விஷயம். அதுக்கப்புறம் அந்த அம்மா நேரில் வந்திருந்தாங்க. வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐயா என்னுடைய விஷயம் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்க, எனக்கு நான் நேரில் நன்றி சொல்லி தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் 2 இடத்துல கொடுத்து ஏமாந்ததுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில பேர் வந்து வாங்கிட்டு என்னை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை, ஃபோன் எடுக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக முறையில் பண்ணீங்க, எனக்கு பண்ணி கொடுத்தீங்க, எனக்கு வந்து எப்போதுமே வந்து நீங்கள் வந்து ஒரு உதவி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்துட்டு சில விஷயம் நம்மகிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காளியோட முறை எடுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காளி முறையில் பண்ணிட்டோம்னா வந்து நம்ம வந்து கரெக்டான முறையில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நடந்தே தீரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறீங்க, என்னால் எடுக்க முடியல, எதாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் பார்த்து சொல்கிறேன் நான்.